நாட்களில் இருக்கிறோம். கர்த்தருடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டன. எந்த நிமிடத்திலும் இயேசு வருவார். அல்லேலூயா. மத்தேயு 24:44 சொல்லுகிறது, நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. நாம் யாவரும் ஆயத்தமாயிருப்போம். ஆமென். மகிமையின் ராஜா மகிமையோடே வருகின்ற மேகமில், மகிமையோடே வருகின்ற மேகமில். ஆனந்தமே 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 தேவனாகிய கர்த்தாவே, இந்த பரிசுத்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் ஆராதனை தயவாய் நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். என்று தியானிக்கிற இந்த வசனங்கள் மூலமாய் ஆண்டவரே, இதை கேட்க யாரோடும் பேசுவீராக. ஆண்டவரே, சபையாரோடு பேசுவீராக. மேய்ப்பனின் சத்தத்தை கேட்கிற உலகம் எங்கிலும் உள்ள ஆண்டவரே, தேவ பிள்ளைகளோடு நீர் இடைபடுவீராக. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வருகைக்கான அடையாளங்கள் ஆண்டவரே நிறைவேறிவிட்டன. ஆண்டவரே, அதற்கு நாங்கள் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த தியானத்தை ஆண்டவரே எங்களுக்கு வர்த்திக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். உலகம் எங்கிலும் மேய்ப்பனின் சத்தத்தை கேட்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த மேய்ப்பனின் சத்தம் நிகழ்ச்சி மூலமாய் உங்களுக்கு வாழ்த்துதலை நாங்கள் தெரிவிக்கிறோம். தயவு செய்து இந்த சேனலை பார்க்கிற யாவரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் நீங்கள் இணைந்து கொள்ளும்படியாய் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, இன்று நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தப்படுவது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய், மிகவும் முக்கியமான ஒரு சப்ஜெக்டாய் இந்த நாட்களில் இருக்கிறது. ஏனென்றால் தேவன் நான் வருகிறேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யூதா 14-15 வசனங்கள்ல ஹல்லேலூயா அங்கே இந்த யூதா சொல்லுகிறார், 1000 பரிசுத்தவான்களோடு கூட அவர் வருவார் என்று சொல்லி ஏனோக்கை குறித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, அப்போஸ்தலர் 1:11 சொல்லுகிறது, வானத்திற்கு ஏறி போன இயேசு அப்படியே திரும்பி வருவார் என்று சொல்லி தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5:16 சொல்லுகிறது, கர்த்தருடைய வருகை குறித்து சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கர் 1:7-8 சொல்லுகிறது, பரிசுத்தவான்களோடு அவர் வருகிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1:7 சொல்லுகிறது, இது மேகங்களுடனே வருகிறார்,
கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தர் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. நினையாத நாளிகையிலே இயேசு வருவார். இது நினையாத காலம். அருமையானவர்களே, பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருக்கிற இந்த காலம், எல்லாரும் அறியாத காலம். எப்படி இந்த கொரோனா திடீர்னு வந்து லட்சக்கணக்கான மக்களை அள்ளிக்கொண்டு போனதோ, அதுவரை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை இந்த உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா அடையாளங்களும் நிறைவேறி வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொள்ளை நோய் வரும்னு சொன்னாரு, வந்துருச்சு. ஆமென். பூமி அதிர்ச்சி வரும்னு சொன்னாரு, வந்துகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அதே போர்கள்லாம் வரும், சண்டை யுத்தங்கள்லாம் வரும். யுத்தத்தின் செய்திகளை கேட்பீர்கள், யுத்தங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சொன்ன அத்தனை காரியங்களை நிறைவேறிவிட்டன. ஹல்லேலூயா. நீயும் நானும் அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமாக இருக்கிறாய். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22:11-12 சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சீக்கிரம் வர்றேன்னு சொல்லிட்டாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? வெளிப்படுத்தல் 22:20 மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். கர்த்தராகிய இயேசுவே. எல்லாரும் சொல்ல முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா. அவரை வரவேற்க நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? இறுதி நாட்களில் இருக்கிறோம். கர்த்தருடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டன. எந்த நிமிடத்தில் வருவார்? ஹல்லேலூயா. நீங்கள் நிறையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. எப்படி ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு 14 கட்டளைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்திருக்கிறார். அந்த 14 கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்கும் பொழுது அவருடைய வருகைக்கு நாம் நிச்சயமாய் ஆயத்தமாய் இருப்போம். இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். இந்த சத்தத்தை கேட்கிற யாவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார். இந்த 14 கமெண்ட்ஸ் கட்டளை, அரசாணை வருது, இப்படி உள்ளவங்க தான் இதை வாங்கலான்னு சொல்லி. அதன் போல ஆண்டவராகிய தேவன் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா இந்த கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். என் ஜனங்களை நீ இப்படி சொல்லி ஆயத்தப்படுத்துன்னு சொல்லி அந்த 14 கட்டளைகளை சுருக்கமாக பார்க்க போகிறோம். 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 6 வசனம் முதல் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கட்டளைகளை நாம் கடைபிடிக்காவிட்டால் நிச்சயமாய் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் என்னென்ன சங்கடங்கள், என்னென்ன துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அது வேற ஒரு சப்ஜெக்ட். அதை நாம் பின்னாலே பார்ப்போம். அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியிலே என்ன கொடுமைகள் எல்லாம் நடக்கும் என்பதற்கு இப்பொழுதே சில நாடுகளில் நடந்து வருகிற கொடுமைகளை நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த கொடுமைக்கு உட்படாதபடி தம்முடைய ஜனத்தை அழைத்து கொண்டு வருவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார். ஹல்லேலூயா. 1000 பரிசுத்தவான்களோடு வருகிறார். ஹல்லேலூயா. நாம் அதற்காகத்தான் காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் உலகத்தை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வேகமாக நாம் வாசிக்கலாம். எப்படி நாம் ஆயத்தப்பட வேண்டுமா? ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்கள் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். ஆமென். மற்றவர்கள் தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். தூங்குறதுனா உறக்கம் இல்லை, ஸ்லீப்பு கிடையாது. என் அருமையான சகோதரன், இந்த உலகம் உங்களை தூங்க வைத்துக் கொண்டு இருக்கிறது. ஆசா வாசத்தினாலே, லக்ஸுரியர் லைஃப்னால, இந்த உலகத்தில் உள்ள பல காரியங்கள், ஆடு மாடு கண்ணு அது இது என்று சொல்லி நம்ம அதிலே அந்த தூக்கத்திலேயே இருக்கிறோம். நான் விழித்தவர்களாய் கர்த்தருக்காக ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? எந்த நேரத்திலும் இயேசு வந்தால் அவரோடு செல்வதற்கு அவரை போல மாறி இருக்கிறோமா? ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
என் அருமையான சகோதரனே சகோதரி, உலகத்திலே அநேகர் இருக்கலாம், இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், எல்லாரும் போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பஸ்ஸுக்கு ஒரு அருமையான தகப்பன் தன் பிள்ளையோட காத்து கொண்டு இருக்கிறார். பஸ் வர்றது வரையில பையன் மிட்டாய் கேட்கறான், தின்பண்டம் கேட்கறான், விளையாட்டு பொருள் கேட்கறான். அந்த பிள்ளைக்கு பக்கத்துல இன்னொரு வேற வீட்டு பிள்ளையும் நின்றுகிட்டு இருக்கிறான். அப்ப இந்த தகப்பன் வாங்கி கொடுக்கும் பொழுது பாவம் அந்த பிள்ளைக்கு நம்ம வாங்கி கொடுப்போம், நம்ம பிள்ளையோட சேர்த்து வாங்கி கொடுப்போம்னு சொல்லி அவர் தின்பண்டங்களை வாங்கி கொடுக்கிறார். விளையாட்டு ஜாமான்களையும் ஒரு சிலரை வாங்கி கொடுக்கிறார். அந்த 2 பையங்களும் சந்தோஷமா இருந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த தகப்பனும் அந்த பிள்ளையும் போக வேண்டிய ஊருக்கு போக வேண்டிய அந்த பஸ் விடுகிறது. பஸ் வந்த உடனே யாரை கூட்டிக் கொண்டு போவார்? 2 பேரையும் கூட்டிட்டு போவாரா? தன்னுடைய பிள்ளையத்தான் கொண்டு போவார். அல்லேலூயா. அதுபோல உலகத்துல இயேசு இயேசுன்னு சொல்லி அநேகர் பிழைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தன்னுடைய பிள்ளையாகிய அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு முழுகி ஞானஸ்தானம் எடுத்து அவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய உங்களை மட்டும்தான் அழைத்து கொண்டு போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இச்சை அடக்கத்துடன் வாழ வேண்டும். ஆமென். எப்படியும் வாழலாம் என்பது அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறது. வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது, நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறது. 8வது வசனத்தை வாசிக்கலாம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெரிந்தவர்களாக இருந்து விசுவாசம் என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பு நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இரவுல தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்க அல்ல, பகல் எப்ப நேரத்தில் நாம் விழித்துக் கொண்டிருப்போம். அல்லேலூயா. எப்படி விழித்துக் கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டுமா? விசுவாசம், அன்பு, அதை எப்பவும் மரபுல வச்சுக்கிட்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இதைத்தான் விசுவாசத்தை தாக்க வருவான், உங்க விசுவாசத்தை தாக்குவான், உங்க அன்பை தாக்குவான். அதனால அதுக்காக ஒரு மார்க்கவசம் போல அன்பையும் விசுவாசத்தையும் தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ரட்சிப்பு நம்பிக்கை என்ற தலைச்சீராவை அணிந்து கொள்ள வேண்டும். எங்க போனாலும், நீ எந்த இடத்துக்கு போனாலும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய மனவாட்டியாய் இருக்கிறேன், ஆகவே இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும்? பரிசுத்தவான்களாய் விழித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் 6:14 பாத்தீங்கன்னா அங்கே சொல்லுங்க மறுபடியும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை தரித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். இந்த அடிப்படை சத்தியத்தை தெரியாதபடி என் அருமை சகோதரனை சகோதரி, இயேசு வரும்பொழுது நீ கைவிடப்பட்டால் நீ பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. கணவனும் மனைவியுமா நீங்க போறீங்க. அல்லேலூயா. போய்கிட்டு இருக்கும் பொழுது பஸ் வந்துடுது, உங்களை மறந்து ஒரு பஸ்ஸில் ஏறி போயிட்டாருன்னா நிலைமை என்னவா இருக்கும்? நான் மறந்து போயிட்டேன்னு சொன்னாருன்னா என்ன ஆகும்? அப்படி நம்ம தேவன் மறக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. ஞாபகமா எங்களை ஆயத்தப்படுத்தி அழைத்து கொண்டு போகிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. 5:11 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அல்லேலூயா. சபை எதுக்காக இருக்கிறது என்றால், ஏன் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடாது இருங்கள் ஏன் சொல்றாருன்னா, ஒருவருக்கு ஒருவர் நாம் அனல் மூட்டுகிறோம், பக்தி விருத்தியை உண்டாக்குகிறோம். இப்ப பக்கத்துல அந்த பக்கம் தெரியல அப்படின்னா பக்கத்துல எடுத்து கொடுத்து இதை வாசிமான்னு சொல்றீங்க. அல்லேலூயா. வாசிக்கும் பொழுது அந்த வசனம் அவளுக்குள்ள போவது கிரியை செய்கிறது.
இதற்கு தான் ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படியாய் சபை கூடி வருதலை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும். ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கிறாங்களா, அல்லேலூயா, காலில் முள்ளு குத்திருச்சா, உடனே காலில் தானே முள்ளு குத்திருச்சுன்னு கை ஆகான அழகா இருக்குமா, உடனே இந்த கை எங்க போகும், காலுக்கு போய் அந்த முள்ளை எடுத்து விடும். அல்லேலூயா. அதுபோல இங்கே யாராவது வேதனையில் இருந்தா உடனே என்ன செய்யணும், நாமெல்லாம் அவயவங்களா இருக்கிறபடியினாலே உடனே என்ன செய்யணும், அவர்களுக்கு நம்ம ஆறுதல் செய்ய வேண்டும், அவர்களை தேற்ற வேண்டும், அவர்களை ஆற்ற வேண்டும், அவர்களை அந்த நிலையிலிருந்து தூக்க வேண்டும். ஆமென். புதிய உபதேசமா இருக்கா இல்ல வேதத்தில் சொல்லப்பட்டது அதுபடி நடந்தா தான் அவருடைய வருகையை நாம் எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென், அல்லேலூயா. அதனால மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்க தூங்கி கொண்டிருக்க கூடாது. பகலுக்குரியவர்களாகிய நாமும் என்ன செய்யணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பு நம்பிக்கையின் தலைச்சீராவையும் தரித்திருக்க வேண்டும். அடுத்து நீங்கள் செய்து வருகிறபடியே, இப்ப நீங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன செய்றீங்க, ஒருவரை ஒருவர் தேடுறீங்களா, அல்லேலூயா. அல்லது இங்க வந்த உடனே அக்கா எப்படி இருக்கிறீங்க என்று விசாரிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. மாடு கண்ணு எப்படி இருக்குன்னு விசாரிக்காதபடி நீங்க எப்படி வேதம் வாசிக்கிறீங்க, எப்படி ஜெபிக்கிறீங்க, எத்தனை முறை ஜெபிக்கிறீங்க, காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, இப்போ எத்தனை பைபிளில் எத்தனாவது புத்தகம் வந்திருக்கிறீங்க, இதுதான் உங்களுடைய சம்பாஷணையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுத்து விடும். ஆமென். அடுத்து 5ஆம் அதிகாரம் 12-13 இது ஒரு எச்சரிக்கையாய் கொடுக்கிறார். அன்றியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுறவர்களை நீங்க மதிக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது எங்களுக்காக சொல்லிருங்க. அல்லேலூயா. என்ன செய்யணும், அவங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், அவங்களுக்கு அன்பு செய்ய வேண்டும் இல்லையா. அன்பின் கிரியைகளுக்கு நீங்க என்ன செய்யணும், அதற்கு கடைசியான வசனத்தை வாசி, சமாதானத்தோட நடந்துக்கிறணும். அல்லேலூயா. பாஸ்டர் இப்படி பேசிட்டாரு, அவர் இப்படி சொல்லிட்டாரு என்று சொல்லி நீங்கள் பாஸ்டரோட சமாதானம் இல்லாமல் இருந்தீர்களானால் உங்களுடைய சமாதானம் கெட்டு போகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் மரியாதை கொடுங்கள், உங்களுக்குள் சமாதானமாய் இருங்கள், உங்களுடைய போதகரோடும் சமாதானமாக இருங்கள். அல்லேலூயா. அடுத்து 5:14 முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது, எடுத்து வாசியுங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒளியில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், வீரற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சமாதானம் இருங்கள். அதே வச்சுக்கோங்க. எத்தனை ஒரு 4 பாயிண்ட் சொல்லி இருக்கிறார். ஒழுங்கு இல்லாமல் நடப்பவர்களுக்கு என்ன செய்யணும், புத்தி சொல்லணும். நீங்க புத்தி சொல்றீங்களா அந்த சபையில? திடனற்ற விசுவாசிகளை தேற்றுங்கள், உற்சாகப்படுத்துங்க. திடன் இல்லாம இருப்பாங்க. அல்லேலூயா. வேதத்திலேயோ அல்லது அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயோ அல்லது உலக வாழ்க்கையிலோ திடனற்று இருக்கிறவர்களை என்ன செய்யணும், ஏன் சோர்வா இருக்கிறீங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அவர்களை தேற்ற வேண்டும். இப்படி எல்லாம் செஞ்சாதான் பரலோகத்துல நம்ம பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா. ஒழுங்கில்லாம நடக்கிறவங்களை என்ன செய்யணும், ஒழுங்குபடுத்தணும். எனக்கு என்னன்னு சொல்லி போயிடக்கூடாது. ஏன் நடப்பவர்களை புத்தி சொல்லி திருத்த வேண்டும். ஆமென். நம்பர் 2 என்னது, திடனற்றவர்களை நீங்கள் என்ன செய்யணும், உற்சாகப்படுத்தணும். அடுத்து பலவீனரை நீங்கள் தாங்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து என்ன செய்யணும், பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும். மொத்த 4 காரியம் மனப்படமா சொல்லுங்க. ஒழுங்கில்லாமல் நடப்பவர்களை ஒழுங்குபடுத்தணும். 2வது திடனற்ற விசுவாசிகளை தேற்ற வேண்டும், பலவீனரை தாங்க வேண்டும், எல்லா இடத்திலும் நீடிய சாந்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி செஞ்சா நம்ம பரலோகத்துக்கு ஆண்டவரோட போகலாம். ஆமென்.
அப்படி நம்ம இருக்கிறோமா? ஒழுங்கில்லாதவர்கள் நடக்கிறவங்களை புத்தி சொல்லி திருத்துறோமா? இன்னைக்கு இருந்தா நான் என்னோட இருந்துட்டு போறேன், எனக்கு ஏன் வம்புன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஆண்டவர் இந்த திருச்சபையில் வச்சிருக்கிறதே காரணம் ஒழுங்கற்றவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு, திடனற்ற விசுவாசிகளை தேற்றுவதற்கு, பலவீனரை தாங்குவதற்கு, அடுத்து எல்லாரிடத்திலும் நேரிய சாந்தமாயிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் நன்மை செய்ய நாடுங்கள். ஆமென். தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நான் வச்சிக்கிறேன் பார், எங்கேயாவது கால வாரி விடுறேன் அப்படின்னு சொல்லி வருமம் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஹalleluya. தீமையை நன்மையினால் வெல்லும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்த அக்கா திட்டிட்டு போயிட்டாங்களா, அடுத்து வரும்பொழுது ஒரு காபி ஊற்றி வந்த உடனே அக்கா தாகமா இருக்கிறீங்க குடிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஒரு 2 கிறிஸ்தவங்க பக்கத்து வீட்டில் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க வாழ்ந்துருக்கும் போது பக்கத்து வீட்டில் அண்ணன் அந்தோணின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வீட்டு சகோதரி வந்து எஸ்தர்னு வச்சுக்கோங்களேன். எஸ்தர் யாரும் அந்தோணி அண்ணன் அந்த கோழி வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கிறார். அந்த கோழி என்ன செஞ்சு ஒரே காம்பவுண்டு பக்கத்து காம்பவுண்டு, எஸ்தர் அக்கா காம்பவுண்டு. என்ன இந்த கோழி சர்வன்னு பறந்து அவங்க இதுக்குள்ளே போயிடும். பிரைஸ் தி லார்ட். எஸ்தர் அக்காட்ட தான் அந்த கோழி இருக்குது, சரிதானே? ஆனால் அந்தோணி அண்ணன் வீட்டுக்கு அது பறந்து போயிடும். அந்த அந்தோணி அண்ணன் என்ன செய்வாருன்னா அப்பப்போ விரட்டி விட்டு பார்த்தார். ஒரு நாள் பொண்டாட்டியோட பயங்கரமான ஒரு சண்டை போட்டுட்டார். சண்டை போட்ட உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்திருக்கிற நேரம் பார்த்து பக்கத்து வீட்டு கோழி வந்துருச்சு. என்ன செஞ்சிட்டார், கல் எடுத்து ஒரே அடிச்சாரு, செத்து போயிடுச்சு. செத்து போன உடனே அப்பதான் தெரியுது, ஐயோ பக்கத்து வீட்டு கோழியை கொண்டு போட்டோமே, என்ன செய்யுதுன்னு யாரும் தெரியாமல் இருக்கிற நேரத்தில் தூக்கி என்ன செஞ்சா அடுத்த காம்பவுண்டை எஸ்ஆர் அக்கா காம்பவுண்டில் போட்டுட்டார். போட்ட உடனே என்ன நடந்துச்சுன்னா, உடனே அக்கா எங்கள் காய்கறி வாங்கிட்டு எஸ்தர் அக்கா வந்த உடனே ஐயோ இந்த கோழி இப்படி செத்து கிடக்குது, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அங்கலாச்சிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. இப்படி கோழி செத்து இருக்கும், அடிபட்டு செத்து இருக்கிறேன், அவங்க பக்கத்து விட்டு அந்தோணி அண்ணன் தான் எனக்கு கொண்டு இருக்காரு, இப்போ போய் அதை ஆரம்பித்தோம்னா பெரிய சண்டையாக போக முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பொண்டாட்டியோட சண்டை போட்டுட்டு பொண்டாட்டி சமைக்க மாட்டேங்குது, பசியோடு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா வேகமாக என்ன செஞ்சாங்க, கோழியை படப்படப்படன்னு எல்லா ரோமத்தையும் எடுத்தாங்க. எடுத்து நல்ல ஒரு குழம்பு வச்சாங்க. நல்ல சாதத்தை நிறைய சுட வச்சு கோழி கறியும் குழம்பையும் வச்சு பக்கத்து வீட்டில் போய் என்ன செஞ்சாரு, உடனே அந்த அந்தோணி அண்ணன் நீங்கள் பசியாக இருக்கிறீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அவர் அடித்த கோழியே அவருக்கு குழம்பா வச்சு கொடுத்துட்டாங்க. அப்படி எப்படி இருந்திருக்கும் அந்தோணி அண்ணனுக்கு? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப நீங்க தீமைக்கு நன்மை செய்யும் பொழுது அக்னி தழலை அவங்க மேல புதிப்பாய்ந்து வேறுன்னு சொல்லுங்க. ஆமென். தீமையை நன்மையினால் வெல்லணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இது உண்மையா நடந்த சம்பவம். ஆமென். யாரும் தீமைக்கு தீமை செய்யாமல் இருக்க நாம் பழகிக் கொள்வோம். ஆமென். அடுத்து சொல்றாரு 5:16 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமென். ஹalleluya. எப்பொழுதும் பெரியவர்களது நிருபத்திலே அவர் சொல்றாரு எப்பொழுதும் சந்தோஷம். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன் எப்பொழுதும் சந்தோஷம். ஹalleluya. சந்தோஷம் ஒரு பெரிய மருந்து. ஆமென். நீங்க இது ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ் மாதிரி, நீங்க பக்கத்துல சிரிங்க, காரணம் இல்லாம அவங்களும் சிரிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்படியே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை ஊட்டணும். ஆமென். ஹalleluya. சிலர் பாருங்க 6 o'clock பேஸ் மாதிரி தானும் அப்படி இருப்பாங்க, மற்றவங்களும் அப்படி இருக்கணும், இல்லைன்னா அவங்க குணம் விடுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஹalleluya. சந்தோஷமா இருக்கிறவங்களையும் அமைக்கப்படுவாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப இதா இருக்குது அப்படிம்பாங்க. சந்தோஷமா இருக்கு, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. நமக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் எப்படி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதை அவிக்கிறதுக்காக பிசாசு அநேக தந்திரங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் அனுப்புவார். ஆமென். ஹalleluya. நம்ம சந்தோஷத்தை விடவே கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya.
5:17 என்ன சொல்லுகிறது? இதுதான் ரொம்ப கணக்கு வந்து சிலருக்கு பிணக்கா இருக்கும். அது போல ஜெபம் பண்றது, நிறைய பிரசங்கம் கேட்பாங்க, நிறைய ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதில் ஜெபத்துக்கு வந்து உட்காருவாங்க, ஆனா ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஒரு மனுஷனுக்கு மூச்சு வந்து உள்ள மூச்சு வெளியே போனா போச்சோ, அப்புறம் ஜெபம் போச்சுன்னா ஒரு விசுவாச வாழ்க்கை போச்சு. பிரைஸ் தி லார்ட். பிசாசு உனக்கு சமாதி கட்டிடுவான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவனோடு நீ ஜெபிக்கும் பொழுது தேவன் வந்து என்ன செய்யறாரு? ஒரு ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவரே, அல்லேலூயா. அதெல்லாம் வசனமெல்லாம் நல்லா தெரியும், செய்யத்தான் முடியல. ஆமென். விசுவாசம் உள்ள ஜெபம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, தட்டுங்கள் அப்பொழுது கேட்கிற எவனும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 5:18 வாசிப்போம். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்றது அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். அதனால எதுக்கு எடுத்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாப்பாடு எடுத்தாலும் ஸ்தோத்திரம், வெளியில புறப்பட்டாலும் ஸ்தோத்திரம், வண்டி எடுத்தாலும் ஸ்தோத்திரம். ஆமென். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போங்க, எதுவுமே நடக்காது உங்களுக்கு விரோதமா. அல்லேலூயா. பிசாசு உங்களுக்காக எண்ணி வைத்திருக்க திட்டங்கள் எல்லாம் செயல்படாமல் போய்விடும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாளையும் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் இந்த உணவை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அது எதுவானாலும் சரி, அது புளி குழம்பா இருந்தாலும், அது ரசமா இருந்தாலும், எல்லாம் வந்து நல்ல சுவையா இருக்கும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு எடுத்தாலும் ஸ்தோத்திரம். கால்ல அடிபட்டாலும் ஸ்தோத்திரம். ஆமென். கால்ல அடிபட்டாலும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லிடணும். ஆமென். கர்த்தர் அதை சரிப்படுத்திடுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னாரா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் நம்ம ஸ்தோத்திரம் செய்ய அறிந்திருக்க வேண்டும். அடுத்து, ஆவியை அவித்து போடாதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவித்து போடலாம்? அவரை துக்கப்படுத்தும் போது, அவரை காலையில் எழுந்து அவரை வந்து வந்தனம் சொல்லாமல் நீங்க என்ன செய்யணும்? ஒரு நாளை ஆரம்பிக்க கூடாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வழி நடத்துவதற்காக உங்களை உபயோகிக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல ஜெபிக்கிற நேரத்தில் அந்நிய பாஷை வர்றது வரையில நல்லா துதித்து ஸ்தோத்தரித்து பாடி துதி செய்து அந்நிய பாஷையில பேசுறது வரையில நீங்க விடவே கூடாது. அல்லேலூயா. ஆவியானவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நபரோ அது ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். அல்லேலூயா. ஆவி வருது, அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, இப்படி குதிக்கிறாங்க அப்படின்னா இல்ல. அவருடைய நபர் உனக்குள் வரும் பொழுது அல்லேலூயா அப்படி உன்னை சந்தோஷப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளை என்ன இருக்குது, உங்க வீட்டில் உள்ள ஒரு சின்ன பிள்ளை வெளியிலிருந்து சொந்தக்காரங்க யாரும் வரும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா குதிக்குது. ஐயோ மாமா வந்துட்டாங்க, மாமா வந்துட்டாங்க அப்படின்னு குதிக்குது இல்லையா? அவர் சந்தோஷம். அதுபோல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவை அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளாய் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நமக்குள் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம வந்து என்ன செய்யறோம்? ஆவியானவர் வல்லமையா இறங்கும் பொழுது நாம் அப்படி குதிக்கிறோம், அந்நிய பாஷையில துள்ளுகிறோம். அல்லேலூயா. சந்தோஷத்தின் மிகுதியினால். அல்லேலூயா. அதனால ஆவியை அவித்து போடக்கூடாது. ஆவியை எப்படி அவித்து போடலாம்? வேதம் வாசிக்காம இருந்தா, ஜெபிக்காம இருந்தா, துதிக்காம இருந்தா, பாடாம இருந்தா ஆவியை அவித்து போடுறோம். ஆமென். அவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சாலும், ஆவியானவருக்கு விரோதமான காரியங்கள் பாவம் செஞ்சாலும் அந்த ஆவியை நாம் அவித்து போடுகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆவியானவரே என்னை விட்டு போகாதீங்க, நீங்க போகாதீங்க ராஜா அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா.
பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது வல்லமையாய் நமக்குள் வந்து இறங்குவோம். நீங்கள் அவரை துக்கப்படுத்தி விட்டால் அமைதியாக உங்களை விட்டு சென்று விடுவார். ஆமென். ஆனா பிசாசானவன் நுழையும் பொழுது அமைதியா உள்ள நுழைவான், வெளியில போகும்போது ஆர்ப்பாட்டத்தோட வெளியில போயிடுவான். பிசாசு விரட்டுறத பார்த்துருக்கீங்களா? ஊனை அடிச்சு விரட்டும் போது அவன் என்ன செய்வான்? கீழே உருண்டு பிறண்டு ஊனுக்கு கத்திக்கிட்டு ஓடிடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அடுத்து வேதம் சொல்லுகிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையை பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று எபேசியர் 4:30 சொல்லுகிறது. அடுத்து 5:20 வாசிக்கலாம். தீர்க்க தரிசனங்களை தீர்க்க தரிசன வரத்தை நீங்க நாடணும். நம்ம சபையில தீர்க்க தரிசனம் உரைக்கணும். ஆமென். தீர்க்க தரிசன ஆவி எத்தனை பேருக்கு இருக்கு? வரம் எத்தனை பேருக்கு இருக்கு? உங்களை அறியாம உங்களுக்குள்ள இருக்குது. ஹalleluya. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு தீர்க்க தரிசனம் வரம் உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆகவே என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனத்தை நாம் நாட வேண்டும். ஆமென். வேற ஒரு நபர்கிட்ட போய் நம்ம குறி சொல்வது போல சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம். இந்த 5 விதம் ஊழியங்களும் சபைக்குள்ளதான் இருக்கிறது. 9 வரங்களும் இந்த சபைக்குள்ளதான் இருக்கிறது. ஹalleluya. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன செய்யணும்? தயங்காம நீங்க பேசுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைப்பார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. 5:21 வாசிங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாத்தையும் சோதித்து பார்க்கணும். சோதிச்சு பார்க்காம கண்டதெல்லாம் தெருவில் போனதெல்லாம் வாங்கி வீட்டுக்குள்ள குப்பையை உள்ள வச்சுக்கிறோம். அதில் மந்திரிச்ச காரியங்கள் கூட உள்ள வந்து சேர்ந்துடும். ஆமென். எவனாச்சும் மந்திரவாதம் பண்ணி வச்சிருப்பான், அதையும் தூக்கி உள்ள போடக்கூடாது. நல்ல இது வாங்கலாமா வாங்கக்கூடாது. நம்ம சோதிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு சோதிச்சு பார்த்து தான் ஒரு பொருளை வீட்டுக்குள்ள அனுமதிக்கணும். ஆமென். ஹalleluya. அது கொஞ்சம் இலவசமாக கிடைக்குங்கிறதுக்காக வீட்டில் கொண்டு வந்து போட்டிங்கன்னா அப்புறம் குத்துது குறையுதோன்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. ஆமென். ஹalleluya. அந்த கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்துல அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக தான் காத்திருக்கணுமே, உலக ஆசீர்வாதத்தோடு நாம் ஒப்பிட்டு அந்த ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி ஏங்கக்கூடாது. ஹalleluya. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிலையானது, நித்தியமானது, வேதனை இல்லாதது. ஆமென். 22 கடைசியாக பொல்லாங்காய் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ தெரியும். எல்லாம் உங்களுக்கு மனசாட்சி இருக்குது, உங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு. வேதத்தின் மூலமா எது நல்லது கெட்டதுன்னு எல்லாம் தெரியும். எது கெட்டதோ அதை விட்டு உடனே ஓடிடும். பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு என்ன செஞ்சா? பாவம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நின்னா பாவம் செஞ்சிருவோம்னு சொல்லி தன்னுடைய ட்ரெஸ்ஸையே விட்டுட்டு ஓடிட்டானா இல்லையா? வஸ்திரத்தை விட்டு ஓடிவிட்டான். அதுபோல பாவமாய் தோன்றுகிற எந்த காரியங்கள் எது இருந்தாலும் அதை விட்டு நீங்கள் விலகி விட வேண்டும். ஆமென். அதுகிட்ட போய் நீங்க வந்து பரீட்சை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. பாவத்தை போய் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. செல்லில் வந்து ஒரு அசுத்தமான ஆபாசமான படம் வருது, அது என்னதான் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள போய் நீ மாட்டிக்கிறது. ஹalleluya. வருதுனால டபக்குன்னு ஆயிடுச்சுன்னா அடுத்த மாற்றி விட்டுறணும். ஆமென். இப்படி எத்தனை பேர் மாத்துறீங்க? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆகவே பொல்லாங்காய் உங்களுடைய வாழ்க்கையில எது உங்க வாழ்க்கைக்கு தோன்றுகிறதோ, உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தோன்றுகிறதோ, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு தோன்றுகிறதோ, எது உங்களுக்கு பொருளாங்க இருக்கோ அதையெல்லாம் நீங்க விட்டு விலகி விட வேண்டும். ஆமென். நான் இப்ப இதுவரையும் நான் அப்படி விலகி இருக்கிறேன், இனிமேல் விலகுவேன் அப்படின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இந்த 14 காரியங்களையும் ஆண்டவர் என்னோட தான் பேசி இருக்கிறாரு. நான் ஆயத்தமா இதெல்லாம் மறுபடியும் இதை தியானிச்சு என்னென்ன எத்தனை அதிகாரத்திலிருந்து வாசித்தோம்? நம்ம 5:6 வாசித்தோம். மற்றவர்கள் தூங்குகிறது போல நான் என்ன செய்ய மாட்டேன்? சொல்லுங்க, நீங்க அறிக்கையிடுங்க. மற்றவர்கள் தூங்குகிறது போல நான் தெளிந்தவனாய் இருப்பேன். ஆமென். ஒருவரை ஒருவர் நான் தேற்றுவேன், ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக்குவேன், ஊழியர்களுக்கு நான் கன மரியாதை கொடுப்பேன், சமாதானமாய் இருப்பேன், ஒழுங்கில்லாமல் நடப்பவர்களை நான் புத்தி சொல்லி திருத்துவேன், திடனற்ற விசுவாசிகளை
தேற்றுவேன், பலவீனரை தாங்குவேன், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருப்பேன், நான் தீமைக்கு தீமை செய்யாதபடி நன்மை செய்வேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவேன், எல்லாவற்றிற்கும் சோதனம் செய்வேன், நான் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த மாட்டேன், தீர்க்க தரிசனங்களை விரும்புவேன், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை மட்டும் பிடித்துக் கொள்வேன், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுவேன். முழங்கால் படியிட்டு சொல்லிக்கிறேன். அதோடு பிதாவே, நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வருகைக்கான ஆண்டவரே, இறுதி நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். கர்த்தருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுவது எப்படி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்த அந்த ஆலோசனை கட்டளையை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அதன்படி நாங்கள் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் கடைசி நாட்களில் இருக்கிறோம், கடைசி அவரில் இருக்கிறோம். சுவாமி தகப்பனே, எங்களை ஆயத்தப்படுங்க, எங்களுடைய ஜனங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுங்க. இதை கேட்கிற யாருக்கும் உணர்வை ஏற்படுத்தி இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லி ஆயத்தப்பட கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.